Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.6ல first sum. Test for consistency if possible solve the system of equation. இதில் fourth subdivision. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம ஏபி அப்படிங்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் இது எழுதிக்க போகிறோம். ஸோ 2 minus 1 1 2 6 minus 3 3 6 4 minus 2 2 4. ஸோ இதை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரக்காண்டி ஃபஸ்ட்டு இருக்கிற ரோ மட்டும் அப்படியே எழுதிக்கிறோம், மீதி ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 minus 1 1 2, இந்த ரெண்டு ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மைனஸ் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோ எழுதிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாங்கிறனால சைன் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 0 0 0 0 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2க்கு பதிலாக ரோ 2 இதை எதால் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம 3 times ரோ 1. சிமிலராக நம்ம ரோ 3க்கும் பண்ணுறோம். 4 minus 2 2 4. ஸோ இதை சைன் சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது 0 0 0 0 தான். ஸோ நம்ம இங்கேயும் என்ன பண்ணுறோம், சேம் அதே தான், ரோ 3ஐ ரோ 3 மைனஸ் ஆனால் 2 times ரோ 1 பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு இது வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றுக்காக ரேங்க் எழுத போகிறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஒன்று தான், ஆனால் இது லெஸ் தேன் 3. இந்த 3ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட ரேங்க் கம்மியாக இருந்துச்சுன்னா இது கன்சிஸ்டன்ட் தான், ஆனால் இதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், ஆக்சுவலி இது கன்சிஸ்டன்ட் தான், அண்ட் ஹேஸ் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ். இதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ இதுக்கு நம்ம ரேண்டமாக ஒரு சொல்யூஷன் எழுதிக்கலாம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். இதில் கேங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர். இதே மாதிரி நம்ம ஒய்ங்கிறதையும் ஏதாவது ஒன்றுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒய்ங்கிறத நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இங்கே எஸ்ஸுங்கிறதும் ஒரு ரியல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்குது. என்ன இருக்குது, 2x minus y plus z equal to 2. இதில் எஸ்ஸையும் கேவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 2x minus s plus k equal to 2. அப்போ 2x is equal to 2 plus s minus k. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2s 2 plus s minus k by 2. இதில் எஸ்ஸும் டீயும் it belongs to r. இதுதான் 3 வேல்யூஸ், x y z.